ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, எப்பொழுதும் உன் பிரச்சனைகளிலேயே உழன்று கொண்டு அதை நினைத்து கொண்டு உன் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறாய். நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. உன் அருமை உனக்கு இப்போது தெரியாது. அதை புரிந்து கொள்ளும் நாள் உனக்கு சீக்கிரமே அமையும். அப்போது நீ நினைத்த வாழ்க்கை, வேண்டிய வரன், நலம் இவை அனைத்தும் உனக்கு சுகமாக அமையும். இது என் வாக்கு. என் தங்கமே, எலி சாதாரணமாக இருக்கும்போது மரத்தால் ஆன பொருட்களை ஓட்டை போட்டு நாசம் செய்யும். அதே எலி அதற்கென வைக்கப்பட்ட மரப்பொறியில் சிக்கி கொண்டால் எப்படி தப்பிக்கலாம் என பயத்தில் அங்கும் இங்கும் அலையுமே தவிர மற்ற மரப்பொருட்களை ஓட்டை போட்டது போல இம்மரப்பொறியையும் ஓட்டை போட்டு வெளியில் சென்று விடலாம் என யோசிக்கவே யோசிக்காது. ஆம், இப்படி அது யோசித்தே இருந்தால் அதிகபட்சம் 5 நிமிடத்தில் பொறியையே ஓட்டை போட்டு வெளியேறிவிடும். ஆனால் மரப்பொறியில் சிக்கிய எலியை நீ 5 நாட்கள் அப்படியே வைத்திருந்தாலும் அது தன்னால் வெளிவர முடியாத ஏதோ ஒரு பொறியில் அடைத்து வைத்து விட்டது போன்று அங்கும் இங்கும் மலை பாயும். நம்மை யாரும் காப்பாற்ற மாட்டார்களா என ஏக்கத்தோடு பார்க்கும். அதற்கே உயிர் பிழைக்க வழி தெரிந்தாலும் அந்த பதட்டத்தில் அதனது மூளை வேலை செய்யாது. மனிதனும் பல நேரத்தில் இப்படித்தான். பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர தெரிந்தும் பொறுமை இல்லாததால் தனது வாழ்க்கையை துறக்கிறான். பிரச்சனை வரும் சமயத்தில் சற்று பொறுமையாக அமர்ந்து யோசித்தால் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு நிச்சயம் கிடைக்கும். என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நியாயத்தை செய்வேன். அவர்கள் இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதியாக துணை இருப்பேன். பொறாமை, கோபம், பேராசை இவை இல்லாத வாழ்க்கை பாதையில் பயணித்து பார். நீ வாழும் வாழ்க்கைக்கு அழகான அர்த்தம் புரியும். என் கண்ணுக்குள் உன்னை வைத்திருக்கின்றேன், பின் ஏன் கலங்குகிறாய்? எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு. நான் உன்னிடம் கேட்கும் தட்சணை நம்பிக்கையும் பொறுமையும் தான். இந்த இரண்டும் எவரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு என்னுடைய அருள் நிச்சயம் உண்டு. இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய். சகல விதமான நன்மைகளும் உன்னை வந்து சேரும். நம்பிக்கையோடு இரு, நிச்சயம் நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.